ஆழித்தேர் வித்தகன் அஜவாட நடனத்தார் ரத்ன சிம்மாசனாதிபதி முன்னினும் மும்மடங்கு பின்னழகர் கம்பி காதழகர் செவ்வந்தி தோழர்கள் சத்த விளக்க தலங்களுள் மிகவும் முதன்மையான ஸ்தலம். கோவில் என்று அழைக்கப்பட்டால் சிதம்பரத்தையும், பெரிய கோவில் என்று அழைக்கப்பட்டால் திருவாரூரையும் குறிக்கப்படும் பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் திருவாரூர். முதன்மையான ஸ்தலம். தியாகராஜா விஷ்ணுவோட ஹிருதயத்திலேருந்து வந்தவர். அந்த படத்தை தரிசிக்கலாம். அப்புறம் வாதாபி கணபதி இருக்குது, அங்கே கணபதி இருக்குது, அதை பார்க்கலாம். அந்த கணபதியை பார்த்துட்டு அடுத்தது பிரகாரத்தை சுற்றி வரும்போது மகாலட்சுமி தாயார் சன்னதி இருக்குது. அதை முடிச்சுட்டு நவகிரகங்கள்லாம் ஒரே திசையில் இருக்குது. தியாகராஜாவோட உத்தரவு கட்டுப்பட்டு ஒரே திசையில் இருந்துட்டு யாரையுமே களி தீண்டக்கூடாது, நவகிரகங்கள் தீண்டக்கூடாதுன்னு உத்தரவுக்கு ஏற்ப எல்லாம் ஒரே திசையை பார்க்க நிற்கிறது, கட்டுப்பட்டு நிற்கிறது தியாகராஜாவுக்கு. சண்டிகேஸ்வரர் எல்லா ஊர்லேயும் ஒன்று தான். இந்த ஊரில் 2 யமசண்டிகேஸ்வரர், ஆதி சண்டிகேஸ்வரர். யமசண்டிகேஸ்வரரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகும்போது பார்த்தோம்னா அவர் சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருங்க. ஒரு கோயிலுக்கும் சண்டிகேஸ்வரர் தான் ஆஃபீஸர். அவர் யம பயத்தை யாருக்கும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தியாகராஜா உத்தரவுப்படி யமசண்டி 2 சண்டிகேஸ்வரர். அடுத்தது அதுக்கு முன்னாடியே ரண விமோச்சனர் சிவபெருமான். அதுக்கு வேண்டும் மிளகோ உப்போ போட்டால் அமாவாசையும் போது உடம்புல உள்ள வியாதிகள்லாம் குறையும். மருத்துவராக இருந்திருக்க இந்த காலத்தில் ஆப்ரேஷனுங்கிற அந்த காலத்தில் உப்பும் மிளகும் வாங்கி போட்டாலே ஒரு எளிமையான நோய்கள்லாம் கரைஞ்சி போயிடும். பெரிய நோய்கள்லாம் கூட குறையிறது. அது மன பிரார்த்தனை பண்ணிட்டு மனசோடு போட்டால் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறார். அது மட்டுமா, இது நீரால் விளக்கி எரித்த தலம். கழச்சிங்க அந்த மனைவி இந்த பூஜைக்கு வச்சுருக்க பூவை எடுத்து மோந்து பார்த்துடுறான்னு செருத்துணை நாயனார் அவர் ராணியோட மூக்குன்னு கூட பார்க்காம மூக்கை வெட்டி விடுற செருத்துணை. உடனே கழச்சிங்க வேந்தன் பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது இதை வெளியே கோச்சிக்காதீங்க, ராணி அந்த வாசனை பூவை எடுத்து மோந்து பார்த்துட்டா சுவாமிக்கு போட்டுட்டு. அப்படியா, மூக்கை மட்டும் ஏன் இருந்தீங்க? கையை எடுத்து அந்த கையையும் வெட்டி பிறகு சுவாமி காட்சி எடுத்து கையை முக்கி கொடுத்தார். இப்பேற்பட்ட இன்னும் பல பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அடிக்க எம்பெருமான் தியாகேசனுடைய திருவாரூர் கோயில் தேவலோக சாயரட்சி. இந்திரன் டெய்லி சாயரட்சப்பட்டதா ஒரு வரம் வாங்கியிருக்கார். அதனால தான் சிவாச்சாரியார் நடுவில் நின்றுட்டு பண்ணுவார் சாயரட்ச. பஞ்சமுக வாத்தியம் ரொம்ப அற்புதமாக வாசிப்பா. பாரி நாயனம் இதேமாரி வாத்தியங்கள் அவ்வளோ அற்புதமான வாத்தியங்களாக இருக்கும். தேவலோக சாயரட்ச, பஞ்சமுக வாத்தியம், சுத்த மத்தளம், பாரி நாயனம்,